ஒரு நாள் அருண் என்பவன் ஒரு பழைய வரைபடத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த வரைபடத்தில் ஒரு மர்மமான தேசம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த தேசம் உலக வரைபடங்களில் எங்கும் இல்லை. அருண் அதை அடைவதற்காக பயணத்தை தொடங்கினான். கடல், மலை, காட்டுகள் கடந்து பல நாட்கள் சென்று ஒரு நாள் அந்த மர்ம தேசம் அவனுக்கு பசுமை நிறைந்த ஒரு அழகான நிலப்பரப்பாக தோன்றியது. அந்த இடத்தில் மரங்கள் பேசின, காற்று அவர்களுடன் சேர்ந்து பாடியது, பூக்கள் வண்ண வண்ணமாக மனதை கட்டி போட்டது. ஆனால் அந்த தேசம் வெறும் அழகுக்காக இல்லை, அது ஒரு பரீட்சை மேடை. அங்குள்ள ஒரு பெரிய மரம் அருணை பார்த்து சொன்னது, இங்கு வந்தவர்கள் எல்லாம் ஒரு சோதனையை கடக்க வேண்டும். உன்னுடைய மனது தூய்மையானதா என்பதை இங்கு தெரிந்து கொள்ள முடியும். அருண் பரீட்சையை ஏற்றான். முதலில் அவன் ஒரு தனிமையான பாதையில் நடக்க வேண்டும். அந்த பாதையில் அவன் பல மாயாஜாலங்களை சந்திக்கிறான். அவை அவனை சாய்த்து விட முயல்கின்றன, ஆனால் அவன் தைரியமாக நிலைத்திருக்கிறான். பிறகு அவன் ஒரு பாதி மூடிய கதவை காண்கிறான். அந்த கதவை திறப்பதற்கு அவன் பிறரை காப்பாற்றும் ஆளுமையை காட்ட வேண்டும் என்று மரம் கூறுகிறது. அருண் முன் வந்த ஒரு சிறிய உயிரினத்தை தன்னால் முடிந்தவரை காப்பாற்றி கதவை திறக்கிறார். இறுதியாக மரம் அருணிடம் கேட்கிறது, இந்த தேசத்தின் சக்தியை நீ எடுக்க விரும்புகிறாயா? இல்லையா? அருண் பதிலளிக்கிறான், இந்த தேசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இதன் சக்தி யாரிடமும் இல்லாமல் இயற்கையாக வாழ வேண்டும். அந்த பதிலை கேட்ட மரம் மகிழ்ச்சியடைந்து அருணை மர்ம தேசத்தின் நண்பனாக அறிவிக்கிறது. அருணுக்கு அந்த தேசம் என்றும் திறந்திருக்கும் என்ற வரம் வழங்கப்படுகிறது. முடிவு: நாம் வாழ்க்கையில் மர்மங்களை தேடும்போது நம் உள்ளத்தை தூய்மையாய் வைத்தால் அதுவே வெற்றியாக மாறும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.